இன்னும் தொடரும் கடுமையான சர்வதேச போட்டிகளை வளர்த்தது. ஹாக்கி உறைந்த பரப்புல தனக்கென ஒரு பாதையை செதுக்கிக் கொண்டிருந்த அதே வேளையில் பீல்ட் ஹாக்கி என் ஆக்ட அழைக்கப்படும் விளையாட்டின் மற்றொரு தனித்துவமான வடிவம் புல்வெளிகளில் வளர்ந்து வந்தது. பீல்ட் ஹாக்கியின் நவீன வேர்கள் முதன்மையாக 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பிரிட்டிஷ் தீவுகளை சேர்ந்தவை. ஆங்கில பொது பள்ளிகளும் கிளப்புகளும் இந்த விளையாட்டை முறைப்படுத்துவது முக்கிய பங்காற்றன். முதல் ஆண்கள் ஹாக்கி கிளப் பிளாக்கி தி ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி கிளப் 1861 வாக்கில் தென்கிழக்கு லண்டனில் நிறுவப்பட்டது. அப்போது விளையாடப்பட்ட விளையாட்டு அதன் தற்போதைய வடிவத்தில் இருந்து வேறுபட்டது. ஆனால் அது விரைவில் உலகம் முழுவதும் பரவக்கூடிய ஒரு விளையாட்டுக்கு அடித்தளமிட்டது. பெரும்பாலும் பிரிட்டிஷ் வீரர்கள், நிர்வாகிகள் மற்றும் குடியேற்றக்காரர்களால் சாம்ராஜ்யத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. விதிகளின் முறைப்படுத்தல் பீல்ட் ஹாக்கியின் வளர்ச்சிக்கு முக்கியமானது. ஹாக்கி அசோசியேஷன் 1886 இங்கிலாந்தில் நிறுவப்பட்டது. ஆண்கள் ஹாக்கிக்கு ஒரு ஒருங்கிணைந்த விதி குறியீட்டை நிறுவியது. பெண்கள் பீல்ட் ஹாக்கியும் இணையா வளர்ந்தது. ஆல் இங்கிலாந்து பெண்கள் ஹாக்கி அசோசியேஷன் 1805 உருவாக்கப்பட்டது. இந்த விதிகளை வகுத்தது, ஒழுங்கமைக்கப்பட்ட போட்டிகளுக்கு வழிவகுத்தது மற்றும் விளையாட்டின் சர்வதேச விரிவாக்கத்தை எளிதாகியது. இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன நாடுகள் அப்போது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்தவை பீல்ட் ஹாக்கியை மிகுந்த உற்சாகத்துடன் ஏற்றுக்கின. இது குறிப்பாக இந்தியாவில் மிகவும் பிரபலமானது. அங்கு இந்த விளையாட்டு திறமை மற்றும் கலைத்திறனின் அசாதாரண உயரங்களை எட்டியது. இது நீண்ட கால சர்வதேச ஆதிக்கத்துக்கு வழிவகுத்தது. பீல்ட் ஹாக்கி ஒப்பீட்டளவில் விரைவிலேயே ஒலிம்பிக் அரங்கிலும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தது. ஆண்கள் பீல்ட் ஹாக்கி முதலில் 1908 லண்டனில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அது 1920 ஆண்கள் போட்டிகளில் இருந்து நிரந்தரமாக திரும்பியது. பல தசாப்தங்களா இந்தியா மறக்க முடியாத வல்லரசா இருந்தது. 1928 முதல் 1986 வரை தொடர்ந்து 6 ஒலிம்பிக் தங்க பதக்கங்களையும் மொத்தம் 8 பதக்கம் பாகிஸ்தானோ ஒரு வலிமையான சக்தியாக உருவெடுத்தது. பின்னர் நெதர்லாந்து, ஜெர்மனி மற்றும் கிரேட் பிரிட்டன் போன ஐரோப்பிய நாடுகளும் ஆஸ்திரேலியாவும் முக்கியத்துவம் பெற்று மிகவும் மாறுபட்ட போட்டி நிலப்பரப்பை உருவாக்கின. பெண்கள் பீல்ட் ஹாக்கி தாமதமாக 1980 மாஸ்கோ போட்டிகளில் ஒலிம்பிக் திட்டத்தில் சேர்க்கப்பட்டது. பீல்ட் ஹாக்கிக்கு ஹாக்கியில் இருந்து அதை தனித்து காட்டும் தனித்துவமான பண்புகள் உள்ளன. இது ஒரு பெரிய செவ்வக மைதானத்தில் விளையாடப்படுகிறது. முதலில் புல்வெளி, ஆனால் இப்போது பெரும்பாலும் செயற்கை தரை. இது வேகமான மற்றும் கணிக்கக்கூடிய விளையாட்டை அனுமதிக்கிறது. வீரர்கள் ஒரு சிறிய கடினமான பந்தை கட்டுப்படுத்த வளைந்த தலை கொண்ட குச்சிகளை பயன்படுத்துகிறார்கள். விதிகள் திறமையான குச்சி வேலை, பாசிங் மற்றும் மூலோபாய விளையாட்டை ஊக்குவிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆபத்தான விளையாட்டை தவிர்ப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. டைஸ் ஹாக்கியை போலலாமல் ஒரு தொடர்பு மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த விளையாட்டு நம்ப முடியாத சகிப்புத்தன்மை, சுறுசுறுப்பு மற்றும் கை-கண் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை கோருகிறது. இது நுணுக்கமான திறமை மற்றும் குழுப்பணியின் வசீகரிக்கும் காட்சியா அமைகிறது. ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. 21ஆம் நூற்றாண்டுல சைஸ் ஹாக்கி வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் ஒரு பெரிய உலகளாவிய விளையாட்டா தொடர்ந்து இருக்கு. வட அமெரிக்காவில் இருக்க நேஷனல் ஹாக்கி லீக் உலகிலேயே முதன்மையான தொழில்முறை சைஸ் ஹாக்கி லீகா இருக்கு. இது பல நாடுகளில் இருந்து சிறந்த வீரர்களை கீர்க்குது. இதோட சீசன் ஸ்டான்லி கோப்பை பிளேஆஃப்களோடு முடிவடையுது. இது லட்சக்கணக்கான மக்களை கீர்க்க ஒரு கடுமையான போட்டி. NHL தாண்டி ரஷ்யா, ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து போன்ற நாடுகளில் தொழில்முறை லீக்குகள் செழிப்பா இருக்கு. இது விளையாட்டோட ஆழமான வேர்களையும் தீவிரமான ரசிகளையும் காட்டுது. IIHF உலக சாம்பியன்ஷிப் மற்றும் குளிர்கால ஒலிம்பிக்ஸ் போன்ற சர்வதேச போட்டிகள் தேசிய பெருமையை தூண்டி உலகத்தரமான திறமைகளை வெளிப்படுத்தும் உச்ச நிகழ்வுகளா தொடுக்கின்றன. சிஸ் ஹாக்கியின் நவீன காலத்துல பல விதிவிலக்கான வீரர்கள் இருந்திருக்காங்க. கிரேட்ஸ்கி மற்றும் மரியோ லெமியூக்ஸ் போன்ற ஜாம்பவான்கள் கடந்த தசாப்தங்களில் நம்ப முடியாத சாதனைகளை படைத்தாலும் இப்போதைய நட்சத்திரங்கள் பார்வையாளர்களை தொடர்ந்து கவர்ந்துக்கிட்டே இருக்காங்க. கானர் மெக்டேவிட் தன்னோட மூச்சடைக்கிற வேகம் மற்றும் திறமைக்காக அறியப்படுறார். சிட்னி கிராஸ்பி தன்னோட தலைமை பண்பு மற்றும் ஒட்டுமொத்த சிறப்பிற்காக கொண்டாடப்படுறார். ஹாஸ்டன் மேத்யூஸ் ஒரு கோல் அடிக்கும் வல்லுநர். இவங்கெல்லாம் இப்போ NHL ஆட்சி செய்றாங்க. ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்டர் ஓவெஸ்கின் தொடர்ந்து ஒரு கோல் அடிக்கும் நிகழ்வாவே இருக்கார். இந்த விளையாட்டு வீரர்கள் சைஸ்ல சிறந்து விளங்குறது மட்டுமல்லாம் விளையாட்டுக்கான உலகளாவிய தூதுவர்களாகவும் செயல்படாங்க. இவங்களுடைய அர்ப்பணிப்பு மற்றும் குறிப்பிடத்தக்க திறமைகளா உலகெங்கிலும் உள்ள புதிய தலைமுறை வீரர்களையும் ரசிகர்களையும் ஊக்குவிக்கிறாங்க. பீல்ட் ஹாக்கியும் இப்போ உலக அளவுல நல்ல ஆரோக்கியத்தோடவும் பிரபலத்தோடவும் இருக்கு. FIH ஹாக்கி உலக கோப்பை, FIH ஹாக்கி ப்ரோ லீக் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகள் போன்ற பெரிய சர்வதேச போட்டிகள் இந்த விளையாட்டை அதோட உச்சத்தில் நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், ஜெர்மனி, அர்ஜென்டினா மற்றும் இந்தியா போன நாடுகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஹாக்கி இரண்டிலும் தொடர்ந்து வலிமையான போட்டியாளர்களா இருக்காங்க. இந்த நாடுகள்ல மற்றும் ஸ்பெயின், கிரேட் பிரிட்டன் போன மற்ற நாடுகள்ல உள்ள உள்ளூர் லீக்குகள் ரொம்ப போட்டியா இருக்கு.
இது திறமைகளை வளர்த்து ஒரு வலுவான அடித்தளத்தை பராமரிக்குது. விளையாட்டோட தொடர்ச்சியான வளர்ச்சி பார்வையாளர்களின் ஆர்வத்தை அதிக விதிகள்ல செய்யப்பட்ட மாற்றங்கள் உட்பட நவீன விளையாட்டு உலகில் அதோட தொடர்ச்சியான பொருத்தத்தையும் வளர்ச்சியையும் உறுதி செய்யுது. இன்று புகழ்பெற்ற பீல்ட் ஹாக்கி வீரர்கள் தங்கள் திறமையாலும் உடல்திறனாலும் பார்வையாளர்களை தொடர்ந்து கவர்ந்து வருகின்றனர். அர்ஜென்டினாவின் லூசினா வான் டெர் ஹெய்டே, நெதர்லாந்தின் ஈவாட் கோட் மற்றும் ஃபிரெடெரிக் மேட்லா போன்ற பெண் வீரர்கள் மற்றும் பெல்ஜியத்தின் ஆர்தர் வான் டோரன் அல்லது இந்தியாவின் ஹர்மன்பிரீத் சிங் போன்ற ஆண்கள் கன்வீர் வீரர்கள் தங்கள் விதிவிலக்கான திறமைக்காக கொண்டாடப்படுகிறார்கள். முடிவா ஐஸ் மற்றும் ஃபீல்ட் ஹாக்கி இரண்டுமே ஆரம்ப காலத்தில் எளிய குச்சிகள் மற்றும் பந்துகளுடன் தொடங்கிய அவற்றின் பண்டைய வேறுபட்ட தோற்றத்திலிருந்து அதிநவீன பரபரப்பான உலகளாவிய விளையாட்டுகளாக வளர்ந்துள்ளன. அவை தீவிரமான ரசிகர்களை கொண்டுள்ள வளமான வரலாற்றை கொண்டுள்ளன, மேலும் தொடர்ந்து வளர்ந்து வருகின்றன, ஒரு அற்புதமான எதிர்காலத்துக்கு உறுதியளிக்கின்றன. அவற்றின் நீடித்த கவர்ச்சி, திறமை, வேகம், உத்தி மற்றும் காடுபணி ஆகியவற்றின் கலவையில் உள்ளது. இது வரும் தலைமுறைகளுக்கு உலக விளையாட்டு பாரம்பரியத்தில் அவற்றின் இடத்தை பாதுகாக்குது. திஸ் கண்டென்ட் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிளாசரிஸும் மற்ற தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.